ஸோ 10th மேக்ஸ் தான் எக்ஸசைஸ் 1.1லேயே போன தடவை ஃபஸ்ட்டு சம் முடிச்சிட்டோம். இந்த தடவை பார்த்திங்கன்னா செகண்ட் சம்மு. லெட் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3 அண்ட் பி இஸ் ஈக்குவல் டு என்ன செட்டு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். செட் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் ஒரு கண்டிஷனோட எக்ஸ் இஸ் எ ப்ரைம் நம்பர் லெஸ் தென் 10. ஸோ ஃபைண்ட் ஏ கிராஸ் பி அண்ட் பி கிராஸ் ஏ. ஸோ பி செட்டு நம்ம தான் எழுதணும், ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷனோட எழுதணும். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு முதல்ல செட்ஸ் என்னன்னு எழுதிக்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3 அண்டு இப்போ பி a set of all x such that x is a prime number less than 10. So prime number less than 10 நமக்கு என்ன 2 3 5 7. ஸோ 9th நீங்கள் ப்ராபபிலிட்டி எல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா, கண்டிஷனோட. அந்த மாதிரி தான் இதுவும் எக்ஸ் இப்படி இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதை எடுத்து எழுதியாச்சு 2 3 5 7. ஸோ இப்போ நம்ம கொஸ்டினுக்கு வருவோம். A cross B is equal to 1 2 3 cross 2 3 5 7. ஓகேவா? இப்போ is equal to 1 2 1 3 1 5 1 7. next element 2 2 2 3 2 5 2 7. next element 3 2 3 3 3 5 3 7. so is the answer. next b cross, அதாவது இங்கே பாருங்கள். next b cross a. ஸோ b cross aக்கு நம்ம செட்டை மாற்றி எழுதணும். b is equal to 2 3 5 7. next cross a 1 2 3. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டிங்கன்னா நீங்கள் டைரெக்டாக இப்படியே வச்சு நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எலிமெண்ட் 2 1 2 2 2 3 3 1 3 2 3 3. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 2 சாரி 5 1 5 2 5 3. next 7 1 7 2 7 3. ஸோ இதுதான் ஆன்சர். எல்லா எலிமெண்ட்டு கூடயும் கனெக்ட் ஆகிடுச்சா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? இப்போ பாருங்கள், if b cross a is equal to இந்த செட்டு கொடுத்துட்டாங்க. அவங்களே கார்ட்டீசியன் ப்ராடக்ட் ஆஃப் b with a, அதாவது b cross a ஆன்சர் கொடுத்துட்டாங்க. நம்ம கண்டுபிடிக்கிறது என்ன அப்படின்னா ஃபைண்ட் a அண்ட் b. ஃபைண்ட் செட் a எழுதணும், b செட் எழுதணும். இப்போது ஒரு கிராஸ் ப்ராடக்டில் எப்பயுமே நம்ம இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு சம்மில் பாருங்கள், இங்கே ஃபஸ்ட்டு a cross b அப்படின்னு எடுத்தோம்னா இங்கே எலிமெண்ட் ஏலேருந்து தான் ஃபஸ்ட்டு எலிமெண்ட் எடுத்துருப்போம். இங்கே பாருங்கள், ஏலேருந்து ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு, பியிலேருந்து செகண்ட் எலிமெண்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் எடுத்துருப்போம். அதனால் எப்பயுமே கார்ட்டீசியன் ப்ராடக்டில் என்னது ஃபஸ்ட் எலிமெண்ட் நம்ம முதல்ல எழுதிக்கலாம். b cross a is equal to -2 3 -2 4 0 3 0 4 3 3 3 4. ஸோ இதுதான் கிவன். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏ செட் என்ன, பி செட் என்னன்னு.
ஸோ ஏ அப்படிங்கிறது இங்கே வந்து செகண்ட் செட், அதாவது பி கிராஸுக்கு அப்புறம் வர்றது ஏ. அப்போ ஏங்கிறது செகண்ட் எலிமெண்ட். ஓகேவா? ஏங்கிறது எல்லா பேரில் இருக்கிற செகண்ட் எலிமெண்ட்டை நம்ம எழுதணும். இப்போ 3, 4, 3 இருக்குது, ஏற்கனவே எழுதியாச்சு. ஸோ 3, 4 தான் ஏ. ஸோ பி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு. ஸோ இங்கே வந்து -2 ஏற்கனவே இருக்குது, அடுத்தது 0, அடுத்தது 3. ஸோ இவ்வளோ தான். சரியா? ரிப்பீட்டடாக எழுதக்கூடாது, ஒரு தடவை எழுதிட்டா மறுபடியும் எழுதக்கூடாது. ஸோ இதுதான் ஏன், இது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பி கிராஸ் ஏ நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, ஆனால் நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? ஏ அண்ட் பி. ஸோ ஏ வந்து இங்கே வந்து பி கிராஸ் ஏல செகண்டாக வர்றதுனால செகண்ட் எலிமெண்ட்டு. இது வந்து பிங்கிறது ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு. ஸோ செகண்ட் எலிமெண்ட் எடுத்து எழுதணும்னா 3, 4 எல்லாத்துலேயுமே மறுபடியும் ரிப்பீட் ஆகுது. அதே 3, 4 தான் மறுபடியும் ரிப்பீட் ஆகிறதுனால நான் 1 டைம் எழுதிட்டு விட்டுட்டேன். ஸோ இப்போ வந்து பி செட்டு வந்து நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டு இன் எ பேர். ஸோ பி வந்து -2 மறுபடியும் ரிப்பீட் ஆகிறதுனால விட்டுட்டேன். இங்கே 0, அதுக்கடுத்தது 3. ஸோ இந்த 3 எலிமெண்ட்டையும் எழுதியிருக்கேன். ஸோ இதுதான் ஆன்சர்.